30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. 100லேருந்து 200 பெரிய விஷயம் இல்லை. பட் 100லேருந்து ஒரு 300 400னா அது ரொம்ப ஹை ஜம்ப் பார்க்கலாம். பட் 100லேருந்து 200 ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் உங்களுக்கு எது ட்விஸ்ட் இருக்குல்ல, 500 இருக்குல்ல, அது பார்க்கணும். வித்தவுட் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். இப்போ அதேமாதிரி தான் லேடிஸ்க்கு எல்லாம் ஃப்ரீ பஸ்ன்னாங்க. பட் அதில் என்ன இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு சொன்ன அறிவிப்பு எல்லோரும் கரெக்டாக சொல்லிடுறாங்க. பட் அது நடுவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுறாங்களா. போதை இப்போ கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் தான். பட் இதெல்லாம் இப்போ தான் அவர் வந்திருக்காரு. ஒரு 6 மந்த்ஸ் பார்த்து டிசைட் பண்ணேன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஊழல் லஞ்சம் செய்யாத எந்த கட்சியும் இந்தியாவில் நடத்தவே முடியாது, தான் ஃபேக்ட். விஜய் மட்டும் நாளைக்கு அஜித்தை வந்து கட்சி தொடங்கினாலும் சரி, தனுஷ் தொடங்கலாம், யார் தொடங்கினாலும் சரி, கட்டுப்படுத்தலாம். பட் அது 100% க்யூர் இது பண்ண முடியாது. நியூ கவர்மெண்ட்டு இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க இனிமேல் தான் அவங்களுக்கு பார்க்கணும். பட் அவர் சொன்ன மாரி நடக்காது. அடுத்து எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸு தான் பண்ணுவார். ஏன்னா இப்போதைக்கு அவங்ககிட்ட வேறு எதுவும் கொடுக்குறது காசு இல்லைல்ல கவர்மெண்ட்டு. ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஸ்டடி ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும்ல, மினிமம் 6 மாதம் 1 இயர் ஆச்சும் ஆகும். அது விஜய் இல்லை யார் வந்தாலும் சரி, அதுதான் ஒரு 1 இயர் ஆகும். இப்போ ஏடிஎம்கே வாபஸ் வந்தாலும் ஒரு 1 இயர் ஆச்சும் ஆகும். ஸோ அது கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம கொடுத்தாங்க, டைம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஆனால் அடுத்தது அவங்களால எதுவும் பண்ண முடியாது, காசு கொடுத்து பண்ண முடியாது. பட் அடுத்தது லேடிஸ் தான் வரும். மின்சாரம் 200 யூனிட்ன்றாங்க. இப்போ என்னோடய ஃபேமிலியோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்றி போட்டு 500க்கு மேலே யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம 500 யூஸ் பண்ணுறோன்னா அதை பே பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது, அதனால் பே பண்ணுறோம். பட் இங்கே இந்த ரோட்டோர கடை, இந்த தள்ளுவண்டி கடை போடுறவங்க எல்லாமே லெஸ் தென் 500 தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த 200 யூனிட்ன்ற பே பண்ணுறதே அவங்களுக்கு பெரிய கஷ்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதில் தெளிவாக சொல்லணும் விஜய், இந்த வாடகை வீட்டில் வந்து இந்த 200 யூனிட் இல்லை யூனிட்க்கு மேலே வந்து 10 ரூபா 12 ரூபான்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த வீட்டை வந்து அவங்க மானிட்டர் பண்ணணும். ஏன்னா இதில் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். இதை அறிக்கை கொடுக்கும் போதே அந்த இடத்துல மானிட்டர் எங்கே வந்து லோயர் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த 200 யூனிட்னா அவங்களுக்கு போய் கண்டிப்பாக சேரணும்னா இதை அவர் பண்ணணும். பெண்கள் பாதுகாப்புன்றது ஈக்குவலாக மக்களுக்கு பாதுகாப்பு. இதில் பெண்களும் சரி ஆண்களும் சரி 2 பேரும் ஈக்குவல். அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பாதுகாப்பு வேணும். ஏன்னா இதில் வெறும் பெண்கள் மட்டும் மெஜாரிட்டி எடுத்து அப்படி ஈக்குவல் டு ஃபேஸிங்க ஜென்ஸும் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஒரு பொதுவான பாதுகாப்பு கண்டிப்பாக தேவை. அது என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து ஸ்கூல் அதெல்லாம் எடுத்திருக்காரு. பட் சுத்தமாகவே ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டே ரன் ஆகாது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ்நாடோ இல்லை எல்லாமே போயின்னு இருக்குது. பட் அது எங்கே எப்போ யூஸ் பண்ணணுன்றத அதையும் ஒரு எஜுகேஷனாக நம்ம எப்படி வந்து செக்ஸை வந்து பாடத்தில் எடுத்துகிட்டு வரணும், அதை பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்ல ஆரம்பித்தா இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் வந்து எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. எங்களை விட இன்னும் நிறைய பேசுகிறாங்க. கண்டிப்பாக அதையும் வந்து ஒரு இதுவாக கொண்டு வரலாம். நிறைய இருக்குது சார், சொல்லணுன்னா ஒரு தனி வீடியோவே போடலாம். அதாவது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கரப்ஷனாக அது இதுன்றோம் இல்லையா. இந்த ரோடு கான்ட்ராக்டு, இந்த மழைநீர் வடிகால், அப்போல்லாம் வந்து பர்சனலாக நான் ஃபேஸ் பண்ணது, நான் கேள்விப்பட்டது எல்லாமே சொல்கிறேன். ஒவ்வொரு கான்ட்ராக்டும் நாட் ஓன்லி அந்த ஒரு விஷயம் ரோடு கான்ட்ராக்ட் அப்படின்னு இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த விஷயத்தில் தப்பாகுதுன்னா அவனுக்கு டோட்டலாக கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிறதோ இல்லை அதை திருப்பி சரி அவன் லைஃப்லேயே அந்த கான்ட்ராக்ட் தொடக்கூடாது. ஏன்னா அந்த கான்ட்ராக்டர் ஒரு பர்சன் வந்து மக்களுக்காக பண்ணுறான். ஆனால் அங்கே மக்களையே வந்து நாங்களாம் வந்து கவர்மெண்ட் பீப்புளு என்ன பண்ணிடுவேன், நீ இந்த லைனுக்கு என்ன சரி பண்ணுன்னு சொன்னால் இருக்கிறதையும் நான் உடச்சிட்டு விட்டு போவேன்ற அளவுக்கு பயமுறுத்துறான். அவங்க மக்களை பார்த்து அவங்க பயப்படணும், அவங்கள பார்த்து மக்கள் பயப்படக்கூடாது. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி விஷயம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 717 ஒயின் ஷாப் வந்து இந்த வாரத்துக்குள்ளே மூடப்படணும்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் 2 வாரம் டைம். இன்றைக்கி வந்து ஒரு 500 ஒயின் ஷாப் கிட்டே க்ளோஸ் பண்ணிக்கிறேன், 50 ஒயின் ஷாப் கிட்டே இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அப்டேட் நியூஸ் பார்த்தேன். இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் எவ்வளோ பாதிப்பு இருக்குது பாருங்கள். ஏன்னாக்கா நான் சில ஸ்லம் ஏரியாலலாம் போனீங்கன்னா இந்த குடியால் எத்தனை தாய்மார்களுடைய தாலி பறைக்கப்படும். நாங்களாம் எங்கள் பார்த்துருக்குறோம் எங்கள் ஏரியாவில். ஆக்சுவலாக ரியலாகவே சொல்லப்போனால் 2 நாளைக்கு முன்னாடி நானே ஒரு மனுவாக ஒரு 20,000 பேர்கிட்ட மனு எழுதி வாங்குறதுக்காக நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி லேப்டாப்பில் ரெடி பண்ணேன். காலையில் நியூஸ் பண்ணோடனே சரி அவரே தான் பண்ணுறாரு, நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டேன். இதுதான் ரியல் உண்மை. மொத்தமாக குறைச்சேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஒயின் ஷாப் மூணுனால நாடு உண்மையிலுமே தமிழ்நாடு மக்கள் பெண்கள் வந்து நல்லா இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. போதையில் தானேங்க ஆகுது அது எல்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூடாமல் மொத்தமாக மூடிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக இந்த போதையினால தான் நிறைய பேர் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை ஆகுது. அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது இப்போது கடவுள் எங்களுக்கு கொஞ்சம் வசதி கொடுத்துக்கிறாரு, அதனால் எங்களுக்கு அது தெரியல. ஆனால் வசதி இல்லாதவங்களுக்கு அந்த 200 யூனிட் வந்து
அவங்களுக்கு ரொம்ப அது அந்த 200-300 வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஏன்னா எங்கள் எல்லாம் ஓட்டம் பண்ணது எங்கள் வீட்டில் எல்லாம் பெண்கள் குழந்தைங்க இருக்குது. உண்மையாலுமே அதுக்காக தான் அவருக்காக ஓட்டு போட்டோம். அடுத்த வர ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் குழந்தைங்க நான்லாம் என் பொண்ணு இப்போ 12th போகுதுன்னு வைங்களேன், யார் வீட்டுக்கும் வெளியில் கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் நாங்களே பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி எழும்பூர் தொகுதியில். ஸோ இப்போ இவர் வந்தனால கொஞ்சம் சந்தோஷம். இந்த பெண்கள் குழந்தைங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு இப்போ பெண்களுக்கு எல்லாம் பஸ்ஸுலேயும் அதான் போயிட்டு வர்றதுக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி எவ்வளோ ஷாப்புங்க எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்தந்த பஸ்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 5,000 20,000 வாங்குறாங்கன்னா, ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ பஸ்ஸுங்களுக்கு அந்த ஒரு பஸ்ஸில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போனாக்கா அந்த காசு அதிகமாக வரும். இந்த மாதிரி ஒரு இதில் எக்ஸாமினேஷன் பண்ணால பிஸ்னஸில் அதாவது பணத்தை கவர்மெண்ட் பணத்தை அரசாங்க பணத்தை ஊழல் பண்ணால நம்ம நாடு தாங்க வல்லரசு நாடு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வரவேற்கக்கூடியது தான் இது. ஏன்னா எல்லா பக்கம் என்ன நடக்குதுன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சிங்கப்பெண் சத்தம் அது நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ரெண்டாவதாக என்ன போட்டிருக்கலான்னா அவங்க இந்த ஃப்ரீ பஸ்ஸு சொன்னாங்க இல்லையா, அது கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதுதான் இப்போ மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பக்கம். ஆனால் இன்னுமே அது கொடுக்கல அப்படிங்கிறது அது வேதனைக்குரியதாக இருக்குது. ஸ்கூல் சைடு அப்புறம் பேருந்து நிலைய பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கக்கூடியது தான். ஆனால் அது நல்லா இருக்குது, நல்லா ஆட்சி அமைன்னு நினச்சிக்கேன். அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா 200 யூனிட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 500 யூனிட்டுக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 500 யூனிட் மேலே யூஸ் பண்ணால் 100 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் மாற்றி பேசின மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆஸ் அ தாவேக்கா உறுப்பினராக ஒரு ஏமாற்றம் தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா நன்மையான ஒரு செயல் தான் அதுவும். அவர் ஆட்சி நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை, என்னை போல் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் ஓல்டு மேனுக்கும் எல்லாத்துக்குமே மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் எல்லோரும் ஓட் போட்டு அவங்க சீஃப் மினிஸ்டராக சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போது டோட்டலாக மொத்தம் உதாரணத்துக்கு சொன்னால் மொத்தமே டோட்டல் 100 ஒயின் ஷாப்புக்குன்னு வச்சுங்க. 100ல் ஒரு 15 எடுத்துகிட்டு மீதி வச்சா ஓகே. ஆனால் 100% ஒரு டாஸ்மாக் இல்லாமல் நீ மூடிட்டீங்கன்னா மக்கள் மறைமுகமாக சாராயம் காசும் மக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷமா? அவர் ஒரேடியாக மூடன்னு சொல்லி சரி, நல்ல விஷயந்தான். இப்போ எல்லோரும் கேள்விப்படுறதுனால தான் இந்த ஒயின் ஷாப்பு வருமானத்தை வச்சு தான் கவர்மெண்ட்டு பெரிய லாபம் சம்பாதிக்குதுன்னு இல்லை. அதுதான் போதை. இந்த ஒரு போதை கிடையாது, இதுக்கு மேலே போதைகள்லாம் இருக்குதுல்ல. மதுபானம்ன்றது இன்றைக்கி நேற்று இல்லை, ஆதிலேருந்தே தானே இருக்குது. எத்தனோ வருஷமாக 50-100 வருஷமாக அதுக்கு முன்னே மதுபானம் இருந்து தானே இருக்குது. அது அப்போ இடையில கல் அப்புறம் சாராயம் நிறைய பேர் சேர்த்தாஇருந்தாலும் இப்போ கவர்மெண்ட் எடுத்து ஒயின் ஷாப்பு சொல்லி மாடலாக பாட்டில் வச்சு இது பண்ணுது. அதாவது 2 விஷயம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. 2 விஷயம் நாட்டில் ஒழிக்க முடியாது. ஒன்று லஞ்சம், ரெண்டாவது மது. இது ரெண்டுமே கடவுளால் கூட ஒழிக்க முடியாது. என்னோடய கோரிக்கை நான் திரும்பாங்க, நீங்கள் முதலமைச்சராங்க பிரதமராக இருங்க. எனக்கு எத்தனையோ பேர் ஏழை மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. காலைல டிஃபனுக்கு வழி இல்லாமல், மதியானம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அவங்களுக்குலாம் முதல்ல சாப்பாடை கொடுங்க. அது அப்புறம் என்ன சட்டம் எடுத்து வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயம். பெண்கள் பாதுகாப்பும் அதுவும் நல்ல விஷயம்தான். அது அந்த 500 யூனிட் கீழே இருக்கவங்களுக்கு தானே. ரொம்ப ஏழையாக இருக்கவங்க, ரொம்ப கம்மியாக கரண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகும், கண்டிப்பாக யூஸ் ஆகும். 80% நிறைவேற்றிடுவார்னு நினைக்கிறேன். முதல்ல போன ஆட்சியில் என்ன நடந்தது அதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்தது எல்லா நடவடிக்கை எடுப்பார். எல்லாத்தையும் நிறைவேற்றுவாருன்னு நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டிருக்கோம். அவர் தான் எடுத்தோடனே சொல்லிட்டாரு, எடுக்கும்போதே சொன்னார் எடுக்கவும் விட மாட்டேன், அப்படி யாருன்னா நினச்சிருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை அழிச்சிருங்கன்னு தான் சொன்னார். அதை நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் இப்போவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா போன ஆட்சியில் யாரும் இந்த ஒயின் ஷாப்பை மூடினாங்களா எனக்கு தெரியல பெருசாக. ஆனால் அவர் வந்தோடனே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லதான். ரொம்ப காசு கரண்ட் யூஸ் பண்ணாமல் நிறைய காசு கட்டுறவங்களுக்கு அதெல்லாம் ஓகே தான். பஸ்ஸுக்கு சைன் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா ஸ்கூலு, கோவில், அப்புறம் அந்த மாதிரி நிறைய இடத்துலலாம் இருக்கிறது தவறு தான். அது தேவையில்லாத இடத்துல இருக்கிறது எவ்வளோ நல்லதான மக்களுக்கு. வெளியில் எங்கன்னா வச்சுட்டு போகலாம். அந்த ஸ்கூல் பக்கத்தில், கோவில் பக்கத்தில் பிள்ளைங்க போயிட்டு வர இடத்துலலாம் இருக்கிறது அது தேவையில்லாதது. நல்ல விஷயந்தான் அது. ஓகே, அது நம்ம இன்னும் 5 வருஷம் இருக்குன்னா நம்ம பார்க்கணும். இப்போ தான் சட்டம் கொண்டாந்துருக்காங்க.
இதுக்கப்புறம் எப்படிலாம் போகுன்ட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து இது அரசியல் என்பது வந்து 5 வருஷம் ஆட்சியில் இருப்பார். இப்போயே முடியக்கூடிய விஷயம் இல்லை, அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது 200 யூனிட் கரண்ட் வந்து எனக்கு சரியாக தெரியல. அது வந்து நம்பர்ஸ் வந்து வேறு மாதிரி மாறுது, ரேட்டும் மாறுது. ஏன்னா வந்து இப்போ 500 யூனிட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ குறையும், அந்த ப்ரைஸ் என்ன வரும்னு அது எனக்கு தெரியல. ஆனால் குறைஞ்சா நல்லா தான் இருக்கும். 200 பஸ்ஸு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேயும், அது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதந்தோறும் குடும்ப அட்டைக்கு 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ண்ணே. கண்டிப்பாக நிறைவேற்றி தானே ஆகணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் போயின்னு இருக்கோம். சின்ன விஷயம்னா தப்பு நடந்தால் கூட வெளியில் போயிடணும், வெளியில் தெரியணும். இந்த மாதிரி மீடியாலாம் வந்து பேசணும், அதுதான் வேணுமே. ஃப்ரீ ஃபேஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில் நமக்கு கிடைக்கல, இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபேஸ் அந்த இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபேஸ் இருந்தாலே போதும். நம்ம பண்ணுற தப்பு வெளியில் தெரியறதுக்கு நமக்கு ஃபேஸ் இந்த ஆட்சி கொடுத்தாலே போதும். அதை கொடுக்காம முடக்கியே வச்சுருந்தா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது இல்லைங்களா? பரவாயில்ல, வந்தோடனே இது மூடினது ரொம்ப நல்ல விஷயம். எங்கள் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இதை ஃபஸ்ட்டு இதாக பண்ணதுக்கு வேண்டி முதல்வருக்கு ரொம்ப நன்றி. மேக்ஸிமம் இந்த ஆக்சிடெண்ட்டு முக்கால்வாசி தடுக்கப்படும். குழந்தைங்களோட எஜுகேஷன் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். பிள்ளைங்க ரோட்டில் போகிறக்கே பயந்துக்கிறாங்க, ரோட்லேயே ஒயின் ஸ்டாப் இருக்குது, அந்த சைடு கடந்து போகிறக்கு பயந்துக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஒட்டுமொத்தமாக முடியுமான்னு தெரியல. மூடுனா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. போதை தான் ரொம்ப, அதனால தான் நிறைய குழந்தைங்க எவ்வளோ இதானாங்க. அதெல்லாம் தாய்மார்களுக்கு எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள். இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், சொல்லியிருக்காரு இனிமேல் பெண்கள் 12 மணி விடிய போனாலும் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இனி பெண்களை எந்த எந்த இது இல்லாமல் தைரியமாக ரோட்டில் நடக்கலாம். பாரதியார் சொன்ன இதை வந்து இவர் நினைவாக்குவார்னு நாங்கள் நினைக்கிறோம். வேலைக்கு போகிற பெண்கள் அவ்வளோ கரண்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த 200 நாங்கள் கரண்ட்டே கட்ட மாட்டோமே. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயந்தான். முதல்ல அப்படி தானே கொடுத்தாங்க. 100 யூனிட்டில் இருந்தால் ஃப்ரீயே, 200க்கு போனால் கட்டணும்னா அதே தானே அவரும் இப்போ சொல்லியிருக்காரு. 200 ஃப்ரீ, 500க்கு மேலே போனால் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க ரொம்ப பயன்பெறுவாங்க, அவ்வளோதான். ஸ்டாலின் சார் கொண்டு வந்ததில் வந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இதெல்லாம் மகளிர் உரிமை தொகையெல்லாம் கட்டாயினுச்சு. அப்படி இல்லாமல் நடுத்தர வர்க்கங்களுக்கு எல்லாம் பெண்களுக்குன்னா எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாகணும். ஒரு சிலருங்க அதையும் பேசுகிறாங்க, எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, எங்களுக்கு என்ன பென்ஷன் ₹1,00,000 வருதா அப்படின்னு கூடி நிறைய பேர் பேசுகிறாங்க. இவர் கொண்டு வந்தோன்னா எல்லா பெண்களுக்குன்னா எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாகணும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தான். போதை கலாச்சாரம் ஒழிக்கிறது நல்ல விஷயம் தான். அது 200 யூனிட்ன்றது இன்னும் இருக்கிறதையும் க்ளோஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு. அடுத்து இந்த இலவச பேருந்து சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு, அது பண்ணுவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட்ஜெட் இல்லை தான், பட் சாத்தியம் எந்த அளவுக்குன்றதே தெரியல. பட் அது ஸ்டெப் எடுத்தால் செய்யலாம். அதை ஆதரவுங்கிறது ஏன்னா இப்போ ஆல்ரெடி கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கும்போது பேக் அடிக்கிறது வாய்ப்பு இல்லை. அது நம்ம வெளியே ஆதரவு தான் அப்போதைக்கு இருக்கிறது, வெளியே ஆதரவு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பேக் அடிக்கிறது வாய்ப்பு இல்லை இதில். இல்லை 10 லட்சம் கோடிங்கிறது ஒட்டு மொத்தத்தில் இங்கே ஆன செலவில் இருக்கிறது. அது ஏன்னா ஆல்ரெடி அறிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போன பட்ஜெட்டில் எல்லாமே தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க முன்னாடி இருந்தவங்க. இப்போ அது 10 லட்சம் கோடிங்கிறத விட அது எதில் செலவு பண்ணாங்கன்றது நீங்கள் பார்க்கணும்ல. அந்த 1000 ரூபாய் இப்போ இந்த மாதம் யாருக்கும் வரலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு வரலாம். நீங்கள் முதல்ல பதவி பிரமாணம் பண்ணிவிட்டு முதல்ல போய்ட்டு உள்ளே பார்த்துட்டு எது செய்திருக்காங்க செய்யலன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசலாம். நீங்களாக இருந்தாலும் நாளாக இருந்தாலும் இப்போ இந்த கார் நிற்கிது, இந்த கீயை நான் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்தா தான் இல்லை டீசல் இருக்கா இல்லைன்னு தெரியும். நீங்கள் வண்டியை பார்க்காமல இல்லை டீசல் இல்லை சாவி மட்டும் தான் கொடுத்துருக்காருன்னா எப்படி? அது அந்த மாதிரி தான் இதையும் பார்க்க முடியும். ஏடிஎம்கே ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து உள்குச்சி பூசல் இல்லாமல் இருந்தாக்கா பெட்டராக இருக்கும். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.